ஹாய் வணக்கம், வெல்கம் டு டெக் ஏரியா யூடியூப் சேனல். நாங்கள் இந்த வீடியோவில் பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கிற ஒரு ஏஐ மாடல் ஒன்று எடுத்து நாங்கள் வந்து அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதே நேரம் வந்து அந்த ஏஐ மாடலை நாங்கள் ரீட்ரெயின் பண்ணி, அதாவது எங்களோட ஓன் டாஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த மாடலை வந்து கஸ்டமைஸ் பண்ணி ரீட்ரெயின் பண்ணி அதை வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ் கேஸ் அசைன் பண்ணி கொள்வோம். அதாவது ஒரு கார் இமேஜை வந்து இன்புட் பண்ணினா ஏஐ மாடல் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து என்ன கார் பிராண்டுன்னு சொல்லி கிளாசிஃபை பண்ணி எங்களுக்கு அவுட்புட்டாக தருவாங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கு மெயின் பர்பஸ். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஏஐ மாடலை சூஸ் பண்ணணும். பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏஐ மாடல் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒன்று தான் பார்த்தீங்கன்னா எடுத்து நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா மொபைல் நெட் V2 மாடலை வந்து சூஸ் பண்ணிக்கொள்வோம். பிகாஸ் இந்த மொபைல் நெட் V2 மாடல் மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா இமேஜ் கிளாசிஃபிகேஷன். அதாவது நீங்கள் ஒரு இமேஜ் ஒன்று அப்லோட் பண்ணினா அது வந்து என்ன இமேஜ்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணி தரோம். பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ மாடலுண்ட, அதாவது இந்த டீப் லேர்னிங் மாடலுண்ட மெயின் பர்பஸ். ஸோ அந்த மாடல் எடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களோட ஓன் டேட்டா செட்டை போட்டு நாங்கள் ரீட்ரெயின் பண்ண போகிறோம். பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து நிறைய மாடல் இருக்குது. லைக் விஜிஜி டென்செட்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவான மாடல் தான். பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி மாடல். இது பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் மாடல். ஸோ ஈஸியாக வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் மொபைல் நெட் V2 மாடலை வந்து கூகுளில் டவுன்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நாங்கள் ஒரு டேட்டா செட்டை சூஸ் பண்ணிக்கொள்ளணும். நான் பார்த்தீங்கன்னா ஸ்டான்ஃபோர்ட் கார் டேட்டா செட்டை வந்து சூஸ் பண்ணிக்கொள்றேன். அது பார்த்தீங்கன்னா கேகில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அங்கேருந்து பெற்றுக்கொள்றேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லாத்தையும் லிங்க் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டீப் லேர்னிங் மாடலும் எடுத்துட்டோம். அதே நேரம் வந்து டேட்டா செட்டும் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அந்த மாடலை வந்து ரன் பண்ணி, அதாவது அந்த மாடலை வந்து இம்போர்ட் பண்ணி ரன் பண்ணி ஃபர்ஸ்ட்டாக அந்த மாடலை வந்து ப்ரிடிக்ட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் கேகில் எடுத்த அந்த கார் டேட்டா செட்டை வச்சு அந்த மாடலை வந்து ரீட்ரெயின் பண்ணி நீங்கள் வந்து திருப்பி ப்ரிடிக்ஷனை செக் பண்ணிக்கொள்ளணும். மொபைல் நெட் மாதிரி ஒரு ட்ரெயினான மாடல் எடுத்து நாங்கள் வந்து எங்களோட ஓன் டேட்டா செட்டை இன்புட் பண்ணி அதை வந்து ரீட்ரெயின் பண்ணுற ப்ரொசஸை பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங்னு சொல்லுவோம். அதாவது மொபைல் நெட் மாதிரி நிறைய மாடல் பார்த்தீங்கன்னா பில்லியன் கணக்கான டேட்டா செட்டை வச்சு ஆல்ரெடி ட்ரெயின் பண்ண மாடல், அந்த ட்ரெயின் பண்ணின மாடல் எடுத்து நாங்கள் ஓன் டேட்டா செட்டை போட்டு அதை வந்து ரீட்ரெயின் பண்ணுற ப்ரொசஸை பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த மாடலை ட்ரெயின் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் குலாப்பை வந்து கோஆர்டினேட்டரை சூஸ் பண்ணிக்கொள்வோம். பிகாஸ் வந்து நாங்கள் அதை GPU-வை யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அதை சூஸ் பண்ணிக்கொள்வோம். ஃபர்ஸ்ட்டாக வந்து கொலாப் ஓப்பன் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலுக்கு வந்து கனெக்ட்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ரன் டைம் டைப் பண்ணிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட்வேர் ஆக்சிலேட்டர்னு சொல்லி இருக்கு. ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா CPU-ல இருக்கும். அதை வந்து நீங்கள் GPU-க்கு சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சேஞ்ச் பண்ணிட்டு சேவை கொடுத்துட்டு கனெக்டை கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா கோட் எழுத ஸ்டார்ட் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லா கோடும் எழுதிட்டேன். ஸோ இந்த நோட் புக்குன்ற லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சியை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் நம்பை ஆஸ் அ NP, அதாவது நம்பையை வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். நம்பை என்னது யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அரேக்கு யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இம்போர்ட் டென்சர்ஃப்ளோ ஆஸ் அ TF, அதாவது டென்சர்ஃப்ளோ மாடலை வந்து இம்போர்ட் பண்ணி TF அண்ட் வேரியபிளுக்கு அசைன் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் matplotlib pyplot ஆஸ் அ PLT. matplotlib அண்ட் டிபெண்டன்சியை பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணி PLTக்கு வந்து அசைன் பண்ண போகிறோம். இது என்னதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து plot image, அதாவது வந்து கிராஃப் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் tensorflow.keras application mobile net V2 import mobile net V2 process input unit decode prediction. இது பார்த்தீங்கன்னா மொபைல் VNet 2 டூல்ஸை வந்து நாங்கள் இம்போர்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரம் tensorflow.keras.preprocessing import images, இமேஜ் லோடிங் லைப்ரரி பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் கூகுள் கொலாப் இம்போர்ட் ஃபைல்ஸ் அப்லோட் இன் கொலாப் அண்ட் டிபெண்டன்சி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நெட் V2 மாடலில் வந்து நாங்கள் லோட் பண்ண போகிறோம். ஸோ அதுன்ற லைன் தான் பார்த்தீங்கன்னா இந்த கோட். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மாடல் ஈக்குவல் மொபைல் நெட் V2 பிரகெட்டுக்கு வெயிட்ஸ் இமேஜ் நெட், அங்கே பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் டாப் ஈக்குவல் ட்ரூன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெயிட் ஈக்குவல் இமேஜ் நெட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இமேஜ் நெட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லாஸ்ட் டேட்டா யூஸ் பண்ண போகிறோம். அதாவது 40 மில்லியன் ப்ளஸ் இமேஜஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இமேஜ் நெட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் டாப்னு சொல்லி வேரியபிளுக்கு வந்து ட்ரூன்னு சொல்லி அசைன் பண்ணியிருக்கேன். இன்க்ளூட் டாப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நெட் V2 மாடலில் வந்து 1000 கிளாசிஃபையருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதில் வந்து ட்ரூன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த 1000 கிளாசிஃபையரையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம்.
இதில் வந்து ஃபோல்ஸ் ஒன்று கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த 1000 கிளாசிஃபையரை விட்டு நீங்கள் வந்து உங்கள் ஓன் மாடலில் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்ற அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ண தான் போகிறோம். ஸோ அதனால் வந்து அந்த 1000 கிளாசிஃபையரையும் வந்து ட்ரூ கொடுத்து இந்த மாடலுக்கு வந்து அசைன் பண்ணி கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இந்த மெயில் ஆன்லைன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆன இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் ரன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கெட் சிம்பிள் நேம்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதாவது இது பார்த்தீங்கன்னா காருண்ட மாடல் டைம்ஸ். இந்த V2 மாடலில் பார்த்தீங்கன்னா எந்த பிராண்டுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணலாது, பட் எந்த கார்ன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணலாம். அதாவது டாக்ஸியோ இல்லாட்டி ஜீப்போ இல்லாட்டி ரேஸ் காரோ இல்லாட்டி ஃபேமிலி காரோன்னு சொல்லி அந்த ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதில் செய்யலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து அதுக்கான வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்கேன் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு. கீழே பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் கண்டிஷன் போட்டிருக்கேன். அதாவது அந்த இமேஜ் வந்து இந்த லேபிள் ஏதாச்சும் இருந்தால் அந்த இமேஜ் நேமை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேஸை மட்டும் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார் இமேஜ் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரன் பண்ணிக்கொள்கிறேன். ரன் பண்ணால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சூஸ் ஃபைல் ஆப்ஷன் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக கூகுள்லேருந்து கொஞ்சம் இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன், அதாவது கார் இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கார் இமேஜ் அப்லோட் பண்ணி இதுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு சொல்லி செக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டாக வந்து சூஸ் ஃபைலை கொடுத்துட்டு நான் டவுன்லோட் பண்ணி வச்ச இமேஜை வந்து அப்லோட் பண்ணிக்கொள்கிறேன். அப்லோட் பண்ணால் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கார்ன்னு சொல்லி தான் ப்ரெடிக்ட் பண்ணுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து அப்லோட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்லோட் யுவர் கார் இமேஜஸ் இருக்குது. ஸோ இந்த அப்லோட் பட்டனில் பார்த்தீங்கன்னா இது அதாவது ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் அப்லோட் யுவர் கார் இமேஜ்னு சொல்லி. அது பார்த்தீங்கன்னா இதில் ஷோ ஆகுது. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யூசர்கிட்ட இருந்து ஃபைலை வாங்கி அப்லோட் அண்ட் வேரியபிளுக்கு வந்து அசைன் பண்ணுறேன் அந்த குறிப்பிட்ட இமேஜை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோ லூப் கொண்டு ஓட விட்டுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோ லூப்பில் வந்து யூசர் அனுப்புகிற இமேஜை பார்த்தீங்கன்னா ஃபைல் நேமுக்களோட விட்டு பார்த்து அந்த வேரியபிளுக்கு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொசஸ் இமேஜ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஈக்குவல் இமேஜ் டாட் லோட் இமேஜ் அங்கே பாத் அங்கே டார்கெட் சைஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இமேஜ் லோட் பண்ணுறதுக்கான கோட். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இமேஜ் அரே இமேஜ் டாட் ஐஎன்ஜி டு அரே டூ ப்ராக்கெட்டுக்கு வந்து இமேஜ் போட்டிருக்கேன். அதாவது இமேஜை பார்த்தீங்கன்னா அரேயாக கன்வெர்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஸ் டைமென்ஷன் வந்து ஆட் பண்ணுறேன் அந்த இமேஜுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரோசஸ் ஃபார் த மாடல், அதாவது இமேஜை பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரோசஸ் பண்ணுறேன் மாடலுக்கு ஏற்ற மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து ப்ரிடிக்ஷன் ப்ரிடிக்ட் ஈக்குவல் மாடல் டாட் ப்ரிடிக்ட் ப்ராக்கெட்டுக்கு இமேஜ் ப்ரோசஸ்ன்னு போட்டிருக்கேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மேலே இமேஜ் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகி எல்லாம் வந்து முடிஞ்சோட ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இமேஜ் ப்ரோசஸ் இந்த வேரியபிளுக்கு வந்து ஸ்டோர் ஆகுது. அந்த ஸ்டோர் ஆகின இமேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ட் டேபிளை வந்து அசைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் ப்ரிடிக்ஷனை வந்து எடுத்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிடிக்ட் பண்ணல பார்த்தீங்கன்னா ரெண்டு அரே இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரோ லேபிளுக்கையும் கான்ஃபிடன்ஸுக்கையும் வந்து அசைன் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கெட் சிம்பிள் நேம். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ளாட் வந்து ஷோ பண்ணுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாட். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிடிக்ஷனை வந்து ஸ்டோர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ட் பண்ணி வந்த இமேஜை வந்து அதில் வேரியபிளோட வந்து அதில் வேல்யூவோட நான் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுறேன். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டான்ஃபோர்ட் கார் டேட்டா செட்டை வந்து நாங்கள் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேட்டா செட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1.99 GB வித் 16,195 இமேஜஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பிக் டேட்டா செட். இப்போ இந்த செல்லை ரன் பண்ணால் பார்த்தீங்கன்னா டேட்டா செட் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1.8 GB டவுன்லோட் ஆகிட்டுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் கேகிள் ஹப்னு சொல்லி இம்போர்ட் பண்ணிக்கொள்கிறோம். இந்த கேகிள் ஹப் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கேகிள் டேட்டா செட் தான் நாங்கள் நேரடியாக டவுன்லோட் பண்ணியிருக்க அப்புறம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த லைப்ரரி யூஸ் பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா OS லைப்ரரி. அடுத்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஷட்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதுக்கான லைப்ரரி. ஸோ இந்த 3 லைப்ரரியும் இம்போர்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துக்கொள்கிறோம். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங் டேட்டாஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரோ பாத்துக்குள்ள வந்து இந்த டேட்டா செட் லிங்கை வந்து நான் அசைன் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோடிங் டேட்டா செட்னு சொல்லி வந்துட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா செட் இது வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் டேட்டா செட் செல்லை வந்து ரன் பண்ணிக்கொள்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் டிடெக்டிவ்ல வந்து ஓல்ட் பிராண்ட் டேட்டா செட்டை வந்து அசைன் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் போட்டுக்கொள்கிறேன். அதாவது இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு ஃபைல் இருந்துச்சுன்னா அதை வந்து க்ளீன் பண்ண சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நோட் புக்கை வந்து 2-3 தடவை ரன் பண்ணுவீங்க. அப்படி ரன் பண்ணுற ஒவ்வொரு டைம்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் டிடெக்டிவ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து புதுசாக ரன் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா பழசு இருந்தால் அதை தான் பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற ஏதாச்சும் பேஸ் டிடெக்டிவ்ன்ற ஃபோல்டர் வந்து அதை டிலீட் பண்ணிவிட்டு
புதுசாக வந்து கிரியேட் பண்ண சொல்லித்தான் பார்த்தீங்கன்னா இந்த லைன் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ட்ரெயின் என்ற ஃபோல்டரை வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரெயின் என்று சொல்லி ஒரு ஃபோல்டரை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கோட் வந்து கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் லூப் கொண்டு போட்டிருக்கேன். ட்ரெயின் அண்ட் ஃபோல்டரை கண்டுபிடிக்க மட்டும் இந்த ஃபோர் லூப் வந்து ஒர்க் ஆகும். ட்ரெயின் அண்ட் ஃபோல்டரை ஃபைன் பண்ணினா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லூப் வந்து ஸ்டாப் ஆகிடும். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அடுத்த செல்லை வந்து நான் ரன் பண்ணி கொள்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் டேட்டா செட்டில் வந்து அதாவது ட்ரைனிங் ஃபோல்டரை வந்து எத்தனை இமேஜஸ் இருக்குது, எத்தனை சப் ஃபோல்டர் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லூப் கொண்டு போட்டிருக்கேன். இந்த லூப் பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரைனிங் டேட்டா செட்டில் ரன் பண்ணி அதில் வந்து பிராண்ட் நேமை பார்த்தீங்கன்னா பிரிச்செடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்த பிராண்ட் நேமில் வந்து ஏதாச்சும் ஃபோல்டர் மிஸ் ஆனிச்சுன்னா, அதாவது அந்த நேமில் உள்ள அதாவது இந்த பிராண்ட் நேமில் உள்ள ஃபோல்டர் ஏதாச்சும் மிஸ் ஆனிச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பிராண்ட் நேமில் உள்ள இமேஜஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுறதுக்கு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்ட் 8144 இமேஜஸ் இன்டு 45 பிராண்ட்ஸ் ஃபோல்டர்ஸ் இருக்குது. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா செட்டில் வந்து 8144 இமேஜஸ் 49 பிராண்ட் ஃபோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 49 பிராண்ட் இருக்குது. அதே நேரம் முழுக்க பார்த்தீங்கன்னா டோட்டல் இமேஜஸ் பார்த்தீங்கன்னா 8444 இமேஜஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருக்குது. ஸோ அந்த இன்சைட்ஸ் எடுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் கோடம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த செல்லையை வந்து ரன் பண்ணி கொள்கிறேன். ரன் பண்ணால் பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்னென்ன கிளாஸ் இருக்குன்னு சொல்லி டிடெக்ட் பண்ணி வருது. அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாஸில் வந்து என்னென்ன கிளாஸ் இருக்குன்னு சொல்லி டிடெக்ட் பண்ணணும். அதாவது என்னென்ன கார் மாடல் இருக்குன்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிக்கணும். மேலே பார்த்தீங்கன்னா 49 பிராண்ட் ஃபோல்டர் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 49 ஃபோல்டர் வந்து என்ன நேமில் இருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதன் மூலம் வந்து என்னென்ன பிராண்ட் இருக்குன்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி இருக்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் கோடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிபெண்டன்சி அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் மேலே அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் இதில் திருப்பி ரிப்பீட்டடாக வருதுன்றா நான் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு 3-4 நோட் புக்கை தான் பிரித்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கோடையும் உண்டாக்கினேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சில டிபெண்டன்சிஸ் வந்து ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒருக்கா வந்து அந்த டிபெண்டன்சியை இன்ஸ்டால் பண்ணால் காணும், அதாவது இம்போர்ட் பண்ணால் காணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா டிரெக்டில் வந்து ஓல்ட் பிராண்ட் டேட்டா செட் அந்த டேட்டா செட் நேமை பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜ் வேலிடேட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை செக் பண்ணி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து போட்டிருக்கேன். அதாவது எத்தனை கிளாஸ் வந்து டிடெக்ட் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிரெக்டான கிளாஸில் வந்து ஃபர்ஸ்ட் 15 வேல்யூவை வந்து நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். அடுத்த பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் நெட் மாடலை வந்து லோட் பண்ணி கொள்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ் போட்ட அதே கொமாண்ட் தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்க்ளூட்டில் ஃபோல்ஸ் கொடுத்துருக்கேன். முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ளூட்டில் வந்து எஸ் கொடுத்துருப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் டாப்பில் வந்து ட்ரூ கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் டாப்ஸில் வந்து ஃபோல்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த ஓன் மாடலை ட்ரெயின் பண்ணல இருக்கிற மாடலில் வச்சு ப்ரிடிக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த முறை பார்த்தீங்கன்னா ஓன் மாடலை ட்ரெயின் பண்ண போகிறேன். அதாவது மொபைல் நெட் V2 மாடலில் வந்து நாங்கள் என்னென்ன கார்ன்னு சொல்லி என்னென்ன பிராண்ட் வேல்யூ ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணினா என்னென்ன பிராண்டுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஓன் மாடலில் ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற கிளாஸை யூஸ் பண்ணாமல் புதுசாக வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா ஃபோல்ஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆட் கஸ்டம் லேயர் டொப்பை வந்து நான் ரன் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் குளோபல் ஆவரேஜ் பூலிங் 2D அங்கே எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா பூலிங் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ரொசஸ் பண்ணி வரதை வந்து இதுக்கு அசைன் பண்ணிவிட்டு அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மாடல் வந்து கிரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் செல் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் த மாடல் அண்ட் செல்லை வந்து ரன் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடல் ட்ரெயினாக ஸ்டார்ட் ஆகிட்டு இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். பிகாஸ் எப்போச்சு பார்த்தீங்கன்னா 10 கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் டோட்டலாக வந்து 10 எப்போச்சு போட்டிருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டைம் எடுக்கும். ஸோ அதை வந்து யூஸருக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி என்றதுக்காக வந்து மாடல் ஃபீட் ட்ரெயின் ஜென்ரேட்டர் வெலிடேஷன் டேட்டா ஈக்குவல் வெலிடேஷன் ஜென்ரேட்டர் அங்கே பார்த்தீங்கன்னா எப்போச் வந்து 10 கொடுத்துருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தமாக 10 எப்போச் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சேவ் த மாடல் செல்லை வந்து ரன் பண்ணிக்கொள்கிறேன். ரன் பண்ணால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக H5 மாடல் வந்து சேவ் ஆகிட்டுது. ஸோ அதை வந்து நீங்கள் கரையில் பார்த்தீங்கன்னா ஃபைல்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சேவ் பண்ண மாடலை வந்து செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கார் பிராண்ட் மாடல் .H5 வந்து இருக்குது. ஸோ நான் சேவ் பண்ண மாடல் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆகிட்டுது. மாடல் ட்ரெயின் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் மாடலை வந்து கார் பிராண்ட் மாடல்
.h5 என்ற நேமில் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மேலான் இது வந்து சேவ் ஆச்சுன்னா அதுக்கு சக்ஸஸ்ஃபுல் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டாக வந்து ப்ளாட் ட்ரைனிங் அக்யூரசியை வந்து நான் ரன் பண்ணிக்கொள்கிறேன். ரன் பண்ணால் பார்த்தீங்கன்னா கிராஃப் ஷோ ஆகுது. அடுத்த பார்த்தீங்கன்னா அதோட அக்யூரசி அதுகளை வேலிடேட் பண்ணுறதுக்காண்டி, அதாவது உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காண்டி நான் வந்து ஒரு கிராஃப் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் வந்து plot history அங்கால அக்யூரசின்னு சொல்லி இது பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கேர்வுக்கான கோட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேலிடேஷன் கேர்வுக்கான கோட். அதாவது ட்ரெயின் கேர்வ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூவில் உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கேர்வ், இது பார்த்தீங்கன்னா வேலிடேஷன் கேர்வ். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தேர்ட் லைன் பார்த்தீங்கன்னா டைட்டில் ட்ரைனிங் அக்யூரசி, இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கான கோட் தான் பார்த்தீங்கன்னா இது. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அடுத்த செல்லை வந்து ரன் பண்ணிக்கொள்கிறேன். இது என்னதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களோட கார்னெட் ஆசத்தில் வந்து ரெண்டமாக இமேஜ் ஒன்றை சூஸ் பண்ணுறதுக்காண்டி அந்த சூஸ் பண்ண இமேஜோட பார்த்தீங்கன்னா அதுண்ட இமேஜ் பார்த்தும் வருது. ஸோ நான் வந்து அதை காப்பி பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் செல்லில் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை வந்து இன்புட்டாக கொடுத்து தான் நாங்கள் வந்து ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து ஜென்ரேட் இமேஜ் பார்த்து வந்து நான் காப்பி பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களோட டேட்டா செட், அதாவது இந்த ஸ்டான்ஃபோர்ட் காஸ்ட் டேட்டா செட்டில் இருந்து ஒரு ரெண்டாமல் ஒரு இமேஜ் எடுத்து அதின் URL ப்ளஸ் அந்த இமேஜை ஷோ பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த கோட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ரேண்டம், அதாவது ரேண்டம் அமௌண்ட்டை சூஸ் பண்ண போகிறோம். மேட்ப்ளாட் PLT வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கெராஸ் மாடல் யூஸ்ஃபுல்லாகன்ற மாதிரி தான். இதில் பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் கண்டிஷன் போட்டிருக்கேன். அதாவது ரெண்டமாக ஒரு இமேஜ் எடுத்து அதிண்ட இமேஜ் பாத், இதை பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் பாத், இந்த ரெண்டு இமேஜ் பாத்தையும் எடுத்து இமேஜை பார்த்தீங்கன்னா ரெண்டா இமேஜ்ன்னு சொல்லி ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிவிட்டு இமேஜ் பார்த்தீங்கன்னா இமேஜ் பார்த்துன்னு சொல்லி ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிவிட்டு அதை பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் வந்து இந்த கோட் செக்ஷனை வந்து ரன் பண்ணிக்க ஒவ்வொரு இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். அது இந்த இமேஜ் URL பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் செல்லில் வந்து ரன் பண்ணிக்கொள்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இமேஜ் ஃபைல் பார்த்தான்னு இருக்குது. ஸோ நான் மேலே காப்பி பண்ண இமேஜ் பார்த்தா வந்து இதில் வந்து என்டர் பண்ணிக்கொள்கிறேன். என்டர் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்கம் ப்ரெடிக்ஷன் வரும். ஸோ இதை வந்து நான் இன்னொரு டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி ரெண்டமாக இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற அந்த செல்லை வந்து இன்னொரு ரன் பண்ணிக்கொள்கிறோம். ரன் பண்ணால் பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் எனக்கு ஷோ ஆகுது, ரெண்டமாக இன்னொரு இமேஜ் ஷோ ஆகுது. ஸோ அதுண்ட இமேஜ் பார்த்தையும் காப்பி பண்ணி நெக்ஸ்ட் செல்லை ரன் பண்ணிவிட்டு அதில் வந்து பேஸ்ட் பண்ணாண்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் வரும். நாங்கள் மேலே எடுத்த இமேஜ் URL வந்து இந்த செக்ஷனில் என்டர் பண்ணி நாங்கள் வந்து மாடல் அவுட்புட்டை கம்பேர் பண்ண போகிறோம். அதாவது மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டமாக ஒரு இமேஜை வந்து செலக்ட் பண்ணாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கோட்டில் பார்த்தீங்கன்னா அதை என்டர் பண்ணி அந்த வார ப்ரொடிக்ஷன் வந்து சரியான ப்ரொடிக்ஷனை வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து முதல் டிஃபரன்ஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, அதாவது இம்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடலை வந்து லோட் பண்ணுறோம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி பில்ட் பண்ண மாடல், ப்ரீவியஸாக மேலே வந்து பில்ட் பண்ண அதே மாடல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இம்போர்ட் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா கார் பிராண்ட் மாடல் .h5 மாடல் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இதில் இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த மேலே எடுத்த இமேஜ் லிங்கை வந்து என்டர் பண்ணுறதுக்காண்டி ஒரு இமேஜ் பார்த்து இம்போர்ட் பண்ணுறோம். அதாவது URL கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா URL என்டர் பண்ணுறதுக்குரிய டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று விடுறோம். அதாவது பாக்ஸ் ஒன்று விடுறோம், பாக்ஸ் ஒன்று அசைன் பண்ணுறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் எடுத்து செக் பண்ண போகிறோம், ப்ரிடிக்ஷன் செய்து. அதுக்கப்புறம் அவுட்புட்டாக பார்த்தீங்கன்னா என்ன பிராண்ட் ப்ரிடிக்ட் பண்ணி அதே நேரம் வந்து இந்த கான்ஃபிடென்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இமேஜ் வந்து ப்ரிடிக்ஷன் பிராண்ட் பக்கெட்டி என்று இருக்குது. அதே பிராண்ட் தான் பார்த்தீங்கன்னா மேலேயும் வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் இருக்குது. நாங்கள் வந்து ஜஸ்ட் பிராண்ட் நேமை தான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நேமை மட்டும் பிரிண்ட் பண்ணி தருது. ஸோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து சரியாக தான் ஒர்க் ஆகுது. அதோட ப்ரிடிக்ஷன் கான்ஃபிடென்ஸ் பார்த்தீங்கன்னா 0.92 இருக்குது, ஆல்மோஸ்ட் 99%. ஸோ இவ்வளோ தான் வீடியோ. எப்படி பப்ளிக்கில் அவைலபிளாக இருக்க ஒரு AI மாடலை எடுத்து நாங்கள் ட்ரெயின் பண்ணி அதை வந்து எப்படி ப்ரிடிக்ஷன் பண்ணுறான்னு சொல்லி இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து நம்புகிறேன். ஸோ இப்படியான இன்ஃபார்மேட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பண்ணால் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.